am Sabari, Career Analyst. Loyola ICAM College of Engineering and Technology, Chennai located one of the best self-financing engineering college. College code 1450 self-financing college 2010 college established பண்ணிருக்காங்க. Non-autonomous institution students preference பொறுத்த வரைக்கும் Loyola ICAM 8th portion actually இருக்கு. Chennai city actually located one of the best private engineering college Loyola ICAM. Students review பொறுத்த வரைக்கும் 4.2 rating actually கொடுத்திருக்காங்க Google reviews. If you go to the Google reviews, definitely you can understand Loyola என்ன மாதிரி facilities உங்களுக்கு கொடுக்கறாங்க. Student feedback exactly நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு காலேஜ் நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கோ டு த காலேஜ் டைரக்ட்லி. சப்போஸ் உங்களால காலேஜ் டைரக்டா போக முடியல அப்படின்னா ஃபீட்பேக் கேட்கறதுக்காக லிங்க்டின்க்கு போங்க. லிங்க்டின் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி லோயலால கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சேட் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கேட்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு திங்க் ஆல்வேஸ். ஸோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆஃப்டர் 4 years, தட் இஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக்கான டொமைனில் ஒர்க் பண்ண போறீங்க, அந்த பர்டிகுலர் டொமைனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலேஜில் கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணி ப்ராப்பராக ஜாயின் பண்ணுங்க. ஒன்லி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க சோஷியல் மீடியா நிறைய பேர் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த கோர்ஸை நீங்க கத்துக்கிறதுக்கு, அந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த காலேஜில் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க காலேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ்மெண்ட்டை மட்டுமே மைண்ட்ல வச்சு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றது எப்படினாலுமே நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கலாம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் நீங்க 4th year வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் கம்ப்ளீட்லி ரிலே ஆன் த காலேஜ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதுங்க கேம்பஸ் இன்டர்வியூக்காக. உங்க ஸ்கில்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்கும். ஸோ லயோலாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வி நோ தட் ஸோ 5 different branchesல 360 seats actually ஆஃபர் பண்றாங்க. ஆல் 5 branches are NBA accredited branches. என்னென்ன பிரான்ச் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ 5 different branches and all 5 branches are NBA accredited branches. Totally, they got actually 360 seats. Approved intake actually வந்து Loyola ICAM College of Engineering Technology இருக்கு. So Loyola placements பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலாக வந்து ப்ரொவைட் பண்றாங்க. If you look at the graph, easily you can understand. 2020-21 பாருங்க 67% of students actually வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ல 214 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. 21-22ல சேம் ஆல்மோஸ்ட் ஒரே நம்பர் தான். 215 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. 65% இது ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ல. பட் 22-23 அகாடமிக் இயர் பாருங்க 97% of students got placed. 253 ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் ஆக்சுவலி. சோ கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் கேம்பஸ் இன்டர்வியூ வரலன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. காலேஜ் மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நமக்கு எல்லா வரிஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ உங்க கம்பெனிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் நீங்க கம்ப்ளீட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற நெசசிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டா வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் a backup plan as well. மீடியன் சாலரியை பொறுத்த வரைக்கும் 3.5 lakhs per annum வந்து 2021ல இருந்திருக்கு. 21-22ல ஆல்மோஸ்ட் சேம் தான் 3.6 lakhs per annum இருந்திருக்கு. 22 and 23ல 4.5 lakhs per annum வந்து மீடியன் salary injection of the Loyola ICAM College of Engineering Technology இருந்திருக்கு. So next we are going to discuss Loyola offer பண்ற various branches ஓட last 3 years ஓட கட் ஆஃப் தான் டீடைல் அனலைஸ் பண்ண போறோம். And also we are going to simultaneously discuss சேஃப் மார்க் ஃபார் திஸ் இயர். இந்த வருஷம் TNEA மார்க் வந்து என்ன மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேஃப் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First branch we are going to discuss computer science and engineering. 2010ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. 120 seats ஆஃபர் பண்றாங்க. NBA accredited branch தான். So students ஓட preferenceல always we know computer science எப்பவுமே first preference ஆக்சுவலா இருக்கும். ஜெனரல் கேட்டகரியில லாஸ்ட் இயர் பார்த்தா ஒரே ஒரு சீட் மட்டும் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 2021ல பாருங்க 192 ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. 22ல 191 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 193.33 சீட்ஸ் ஓபன் ஆயிட்டு சேம் ஒரே ஒரு சீட்னால சேம் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா. So this year, right, if your mark is closer to 192.57, definitely have a good chance to get say. So இந்த மார்க் வந்து மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ண மட்டும் தான் அஷ்யூம் பண்ணி சொல்ல கிடையாது. So the possibilities are really high. BC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 25 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 21ல 190.5 ஆக்சுவலா சீட் கிடைச்சிருக்கு. 22ல 182 வரைக்குமே கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் ரைட் so 195.5க்கு சீட்ஸ் ஓபன் ஆயிட்டு 185 வரைக்கும் ஆக்சுவலா வந்து கிடைச்சிருக்கு. So 3 mark got reduced last year. இந்த ஸ்டூடண்ட்ஸோட preference அப்படின்றது எப்படினாலுமே வேரி ஆகலாம். You just look at the mark 2023 மார்க் எடுத்துக்கோங்க. 195.5ல இருந்து 185. So இந்த மார்க் ரேஞ்சுக்குள்ள 25 பி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஒரு மார்க் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த வருஷம் பாசிபிலிட்டி நம்ம செக் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த 185 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எதுனாலுமே இருக்கலாம். ஸோ அதனால ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த சேஃப் மார்க்குக்கு நீங்க க்ளோஸா இருந்தீங்க அப்படின்னா, that is 193.43 க்ளோஸா இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் really high. பிகாஸ் இந்த மார்க் ஆக்சுவலா வந்து அச்சீவ் பண்ணி சொல்ற மார்க் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் கால்குலேட் பண்ண மார்க். ஸோ டெஃபினெட்லி ஹேவ் ஹை பாசிபிலிட்டி. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 4 சீட் லாஸ்ட் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ 192 ஆக்சுவலா கிடைச்சிருக்கு 2021ல. 22ல 189. ஸோ இங்கேயும் ஆக்சுவலா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் 23ல பாருங்க 197.5க்கு ஓப்பன் ஆயிட்டு 184.5 வரைக்கும் ஆக்சுவலா வந்து சீட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ 4.5 மார்க் காட் ரெடியூஸ். ஸோ இந்த வருஷம் உங்க மார்க் வந்து 190.6 இருந்தா கண்டிப்பா சேஃப் தான். சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் really high. நெக்ஸ்ட் கேட்டகரி we have MBC கேட்டகரி. 12 சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு போன வருஷம். 195.5 ஓப்பன் ஆயிட்டு 182. ஸோ இந்த இன் பிட்வீன் ரேஞ்சில் தான் ஆக்சுவலா வந்து 12 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு லோயோலா காலேஜ்ல. So this year, if your mark is closer to 188.76, definitely you have a good chance to get seat. SD category பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து 8 சீட் கிடைச்சிருக்கு. 14 மார்க் இங்கேயும் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு. 179.5 ஓப்பன் ஆயிட்டு 157.5 வரைக்கும் ஆக்சுவலா சீட் கிடைச்சிருக்கு this year, right? If your mark is closer to 172.78, definitely you have a good chance to get seat. SCA கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2 சீட் மட்டும் ஆக்சுவலா கேட்டா இருக்கு லாஸ்ட் இயர். ஸோ ஒரு சீட் பார்த்தீங்கன்னா 135க்கும் இன்னொரு சீட் வந்து 132.5க்கும் ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் if you look at 51.59 மார்க் காட் ரெடியூஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா 2022ல 183.9 இருக்க ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா சூஸ் பண்ணிருக்கும். ஸோ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இப்படி சேஞ்ச் ஆகலாம். ஸோ as of now உங்க மார்க் வந்து 158.87 க்ளோஸ் இருந்தால் கண்டிப்பா நீங்க சேஃப் தான். எஸ்சி கேட்டகரியில போன வருஷம் ஆக்சுவலா சீட் அலகேட் ஆகல. ஆனா 22ல 154.5 ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் அலாட் ஆகும், ஒரே ஒரு சீட் மட்டும் அலாட் ஆகும். சப்போஸ் உங்க மார்க் வந்து 150 க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் really high. சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இன் லோயோலா, ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாடுல இருக்கிற காலேஜ்லயுமே வந்து ஹை காம்படிஷன் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலேஜ். லயோலாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசி கேட்டகரி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ எல்லா கேட்டகரியிலுமே ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் மார்க் மட்டும் தான் ஆக்சுவலா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பனிங் மார்க் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா ஓப்பனிங் மார்க் பாருங்க 195, 197, 195, 179, 135. திஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு கன்சிடர். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு பர்டிகுலர் ரேஞ்சிலையும் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது really important to decide about the cut-off mark. So to avoid unnecessary confusion, so if you have a hope to get this mark, உங்க cut-off mark, that is உங்க TNEA மார்க் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க மார்க்கு க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். பயப்படாதீங்க. சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் really high for you. Next branch we are going to discuss about electronics and communication engineering, one of the circuit branch we know. Students ஓட preference Loyola actually third positionல இருக்கு. 2010ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட்ஸ் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA accreditation actually அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. So we know Loyola all 5 branches are NBA accredited branches தான். So ECA பொறுத்த வரைக்கும் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, so we know multiple opportunities are there, but try to select a certain domain. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டொமைனை செலக்ட் பண்ணுங்க. நெட்வொர்க்லயோ இல்ல கம்யூனிகேஷன் சைட்லயோ இல்ல சர்க்யூட் ரிலேட்டடாகவோ இல்ல சாஃப்ட்வேர் கோடிங், ஈவன் உங்களுக்கு என்ன ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்கான டொமைனை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் இயர்ல இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா இன்டர்வியூ நீங்க வந்து கிராக் பண்றதுக்காக. ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க. கோர் இண்டஸ்ட்ரீஸ் வராங்க அப்படின்னாலுமே வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் பிளேஸ்ட் இன் கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் கோர்ல மட்டும் பிளேஸ்மெண்ட் டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா காலேஜ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா எனிதிங் கேன் ஹேப்பன். So in order to avoid the failure, so what you had to do was certain skill sets are really essential. So அந்த skill sets நீங்க டெவலப் பண்ணிக்கும் போது தான் கம்பெனி வந்து உங்களுக்கு கம்பெனில ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால செகண்ட் இயர்ல இருந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபைனல் நீங்க முடிச்சு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிடும். ஜெனரல் கேட்டகரியில லாஸ்ட் இயர் ஆக்சுவலா ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. 2.5 மார்க் ஹியர் இட் காட் ரெடியூஸ். ஸோ ஏன்னா 2022ல பாருங்க 189.5 வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ரைட், ஸோ 187 சீட் முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து 180.25 தான் கண்டிப்பா நீங்க சேஃப். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5.5 மார்க் காட் ரெடியூஸ் லாஸ்ட் இயர். 12 சீட்ஸ் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 180 மார்க் வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஆனா ஓப்பனிங் மார்க் பாருங்க 190.5. ஸோ நியர்லி 9.5 மார்க் ரேஞ்சில் தான் ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நியர்லி 10.5 ரேஞ்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா 12 சீட் ஆக்சுவலா தான் அலோகேட் ஆயிருக்கு. திஸ் இயர் இஃப் யூர் மார்க் ரைட் இட்ஸ் closer to 185, definitely you have a good chance. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் அலோகேட் ஆயிருக்கு. 8.5 மார்க் ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 182.5 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. 2020ல 174 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 21ல 186.82 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்க மார்க் வந்து 184.44. that is if your mark is closer to 184, really you have a good chance. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அனாலிசிஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்றது இருக்கு. அது மட்டுமே கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் இருக்காங்க அப்படின்றது ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க சினாரியோல மேக்ஸிமம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பார்த்து வந்து செலக்ட் பண்றாங்க. பட் as I told you, நீங்க பிளேஸ்மெண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா anything can happen in future. ஸோ அதனால உங்களுக்கு கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த காலேஜ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ் சூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க டேரக்டா காலேஜுக்கு போகலாம், இல்லைன்னா நான் சொன்ன LinkedIn போங்க, Facebook, we have social media, right? ஸோ அதை போயிட்டு ஆல்ரெடி இந்த காலேஜ்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கொயரி பண்ணுங்க. டெஃபினெட்லி they will support you. ஒன்றும் கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணாதீங்க. anything can happen as I told you. ஸோ அப்போ what we can understand from here is, see, இங்க பாருங்க BC கேட்டகரியில 5.5 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு. BCM கேட்டகரியில ரெண்டே சீட் மட்டும் தான் 8.5 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜெனரல் கேட்டகரியில ஒரே ஒரு சீட் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கு, 2.5 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்து இந்த வருஷம் மார்க்லாம் குறைஞ்சிரும், அதனால நீங்க பயப்படாதீங்க, சீட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we can't exactly say at this moment சீட் கிடைக்கும் கிடைக்காது, பாசிபிலிட்டிஸ் வந்து கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும் இன்க்ரீஸ் நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் நான் மட்டும்தான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சொல்லல கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. If you start thinking too much or if you look into the various sources, definitely will get utter confusion. So confusion avoid பண்ணணும் அப்படின்னா இந்த சேஃப் மார்க் வரும். எஸ் சார், இந்த மார்க் எனக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க. டெஃபினட்டா யூ ஹேவ் சான்ஸ் டு கெட் சீட். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7 சீட் போன வருஷம் அலோகேட் ஆயிருக்கு. 3.5 மார்க் இங்கேயுமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 177.5 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. 190 ஆக்சுவலா சீட் ஓப்பன் ஆயிருக்கு. This year, right, if your mark is closer to 183.45, definitely you have a good chance. SC கேட்டகரியில 3 சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. 19 மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு போன வருஷம். 167.13 ஆக்சுவலா வந்து இதுதான் கண்டிப்பா சேஃப். நீங்க SDA கேட்டகரியில ஒரே ஒரு சீட் மட்டும் தான் 18 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Just look out here. 2022 பாருங்க 152.50 இருக்க ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க. ஆனா போன வருஷம் பாருங்க 170.50 இருக்க ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யாரு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சாய்ஸஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க, இதெல்லாம் பொறுத்து ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தெரியும். ஸோ ட்ரை டு அவாய்ட் த கன்ஃபியூஷன். 161.5 தான் கண்டிப்பா சேஃப். நீங்க எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. 104க்கும் அந்த சீட் லாஸ்ட் சீட் ஆக்சுவலா வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about electrical and electronics engineering EEE 2010ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. 66 ஆஃபர் பண்றாங்க. NBA கிரேட் பிரான்ச் தான். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல 4th பொசிஷன் இருக்கு EEE பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் இயர் EEEல ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. ஜெனரல் கேட்டகரியில 179.50 சீட் கிடைச்சிருக்கு. BC ஸ்டூடெண்ட்ஸ் 14 பேர் ஆக்சுவலா சூஸ் பண்ணிருக்காங்க. 7.75 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு கட் ஆஃப்ல. 2023 லாஸ்ட் இயர், ரைட், 184.5 சீட்ஸ் ஓப்பன் ஆயிட்டு 160 வரைக்கும் ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் உங்க மார்க் 170 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். BCM கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் போன வருஷம் அலோகேட் ஆயிருக்கு. BCM ஸ்டூடெண்ட்டுக்கு 5 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 172.5 வரைக்கும் 2023ல கிடைச்சிருக்கு. 22ல 167.5 கிடைச்சிருக்கு. ஆனா 21ல பாருங்க 184.98 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணா இந்த வருஷம், ரைட். ஸோ உங்க மார்க் வந்து 172 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான், பயப்படாதீங்க. MBC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 6 சீட் போன வருஷம் கிடைச்சிருக்கு. 2.5 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு போன வருஷம். 162 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு சீட் this year, right. If your mark is closer to 158, definitely have good chance. SC கேட்டகரியில 4 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 18 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு. 142 வரைக்கும் கிடைச்சிருக்கு 23ல. 22ல 160.5, 21ல 167.9. So this year, if your mark is closer to 172, definitely you have good chance. SCA கேட்டகரியில ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. 37.5 மார்க் ஆக்சுவலா அங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. So this year, right, if your mark is closer to 100.25, you have good chance. ஏன்னா 22ல பாருங்களேன் 81.5 ஆக்சுவலா வந்து சீட் கிடைச்சிருக்கு. ST கேட்டகரியில போன வருஷம் சீட் அலோகேட் ஆகல. ஸோ EEE பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய காம்படிஷன் கிடையாது. நாட் ஓன்லி இன் லோயலா, ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப் காலேஜ்லயுமே EEE ப்ரிஃபர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ செகண்ட் லெவல் காலேஜ்ல கிடைக்குது அண்ட் டாப் காலேஜ் EEE கிடைக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண கோர்ஸ் போயிடுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ற காலேஜா பார்த்து சூஸ் பண்ணும்போது தான் உங்களால நல்ல சக்ஸஸ் ஆக்சுவல் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால பிளைண்டா வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளைண்டா ஃப்ரெண்டு சொன்னாங்க, யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணாங்க. ட்ரை டு திங்க் ட்வைஸ். ஸோ ஒரு காலேஜோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் கெரியர் ப்ரோக்ரஸ், ரைட். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்க எப்படி ப்ரோக்ரஸ் ஆக போறீங்க அப்படின்றது கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். ஸோ அதனால ப்ராப்பரா கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. முக்கியமா காலேஜ் சூஸ் பண்ணுங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about information technology IT 2010ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA அக்ரெடிட் பிரான்ச் தான். செகண்ட் பொசிஷன் ஆக்சுவலா இருக்கு.
ஜெனரல் கேட்டகரியில ஒரே ஒரு சீட் மட்டும், ஸோ 0.5 மார்க் ஆக்சுவலி ரெடியூஸ் ஆயிடுச்சு. 188 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம் ஜெனரல் கேட்டகரிக்கு. திஸ் இயர் ஆல்சோ சேம் திங் ஹேப்பன். ஸோ 188.5 க்ளோஸ் தான், கண்டிப்பா நீங்க சேஃப் தான். பிசி கேட்டகரியில போன வருஷம் 12 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 3 மார்க் ஆக்சுவலி ரெடியூஸ் ஆயிடுச்சு. 195 ஆக்சுவலா சீட் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா க்ளோசிங் மார்க் பாருங்க 183 முடிஞ்சிருக்கு சீட். So this year, if your mark is closer to 187.76, definitely have a good chance. BCM category பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 0.5 மார்க் ஆக்சுவலா போன வருஷம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. 182.50 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு போன வருஷம். அதுக்கு வருஷம் 183, 2021ல 189.4. So almost ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. So this year, if your mark is closer to 184 again, so you have a good chance. MBCல போன வருஷம் 6 சீட் அலோகேட் ஆயிருக்கு. 7.5 மார்க் இங்கேயுமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. 177.5 வரைக்கும் போன வருஷம் சீட் கிடைச்சிருக்கு. 188 சீட்ஸ் ஆக்சுவலா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. So this year if your mark is closer to 184.5, definitely have good chance to get seat. SC கேட்டகரியில போன வருஷம் 5 சீட் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கு. So 9 மார்க் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் குறைஞ்சிருச்சு. 163 வரைக்கும் போன வருஷம் ஆக்சுவலா வந்து சீட் அலோகேட் ஆயிருக்கு. So this year, right, if your mark is closer to 169, definitely have a good chance. SCA பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட், here also 5 mark got reduced. This year if your mark is closer to 167, really are safe. ST கேட்டகரியில போன வருஷம் எந்த சீட்டுமே அலோகேட் ஆகல. ஸோ ஐடி அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு டஃப்பான காம்படிஷன் தான். ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து 185 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, பிசி கிட்ட இருந்தீங்க as well as BCM MBC கிட்ட இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா Loyola is actually one of the best option for you. Definitely can choose it. Next branch we are going to discuss about mechanical engineering. So another core engineering branch. 2010ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆஃபர் பண்றாங்க. NB accredited branch. Students preference last portion, that is 5th portion இருக்கிற branch actually mechanical engineering. General categoryல last year எந்த சீட்டுமே actually allocate ஆகல. BC categoryல போன வருஷம் 13 சீட் actually allocate ஆயிருக்கு. 6 மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டா. ஓப்பனிங் மார்க் பாருங்களேன், 192 இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருக்காங்க. 158 இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், ரைட்? ஒரு ஆவரேஜ் மார்க் அண்ட் எக்ஸ்ட்ரீமா நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்டுமே ஆக்சுவலா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான் இங்க மெயினான விஷயமே. இந்த வருஷம் உங்க மார்க் வந்து 169 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். BCM கேட்டகரியில ஒரே ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு. 22.50 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 162 ஆக்சுவலா அந்த சீட் கிடைச்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் எஸ், ஸோ மார்க் ரெடியூஸ் ஆகலாம். அகைன் BCM ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்தா இருக்கு. ஸோ as of now உங்க மார்க் வந்து 160.3 கண்டிப்பா நீங்க சேஃப் தான். MBC கேட்டகரியில 7 சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. 6.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 162 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஹியர் ஆல்சோ ஜஸ்ட் லுக் அட் தி ஓப்பனிங் மார்க் 188.5 இருக்க ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் 167.57 உங்க மார்க் இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான், சீட் கிடைக்கும் உங்களுக்கு. SC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5 சீட் கிடைச்சிருக்கு. 16.5 மார்க் ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர். 133 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 149.5, அதுக்கு முன்னாடி 2021ல 162.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 152.80 இருந்தா நீங்க சேஃப். இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிடையாது, சேஃப் மாதிரி தான் நான் வச்சுக்கோங்க. SCA பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு. 35 மார்க் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. This year if your mark is closer to 127.5, really have a good chance. ST category இந்த சிட்டி மேட்ச்ல போன வருஷம் அலோகேட் ஆகல. 22லயும் அலோகேட் ஆகல. 21லயும் மேட்ச்ல அலோகேட் ஆகல. சோ டிஸ்கஸ் பண்ணா நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ லயோலாவோட லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத. ஸோ as I told you, இந்த மொமெண்ட்ல ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் டெஃபினட்டா சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பா சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இங்க நான் கொடுத்திருக்க சேஃப் மார்க் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா டிரைவ் பண்ண மார்க். ஸோ நீங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும், தட் இஸ் உங்களோட சாய்ஸஸ் நீங்க கிரியேட் பண்ற வரைக்கும், in order to avoid the unnecessary confusions, கிடைக்குமா கிடைக்காதா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எல்லாமே ரொம்ப டூ மச்சா திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பா நல்ல காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைக்கும், பயப்படாதீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மார்க் ஆக்சுவலா டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கவங்களுக்கு இந்த மார்க்கஸ் க்ளோஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேஃப் தான், பயப்படாதீங்க. லோயலா காலேஜை பொறுத்த வரைக்கும் யாருக்கான காலேஜ், யார் எந்த மார்க் இருந்தால் எக்ஸாக்டா சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, if you look at this analysis, நீங்க லாஸ்ட் இயர் லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க், தட் இஸ் லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சோட க்ளோசிங் மார்க் ஜெனரல் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 179.50 முடிஞ்சிருக்கு. ஸோ 2022ல பாருங்க 188.50 ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ 9 மார்க் இங்க குறைஞ்சிருச்சு. இதுல லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல. we can write it here as well. So மெக்கு இங்க அண்ட் ஹையஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச், ரைட், CSC நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 2022ல 191 ஆக்சுவலா வந்து சீட் முடிஞ்சிருக்கு. போன வருஷம் 193.33 முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, சென்னை பேஸ்ட ப்ரிஃபர் பண்றாங்களா, கோயம்புத்தூர் பேஸ்ட ப்ரிஃபர் பண்றாங்களா, சென்னையில வேற காலேஜ் ப்ரிஃபர் பண்றாங்களா, சர்டன் ஃபேக்டர்ஸ்
ஸோ அப்போ போன வருஷமா பார்க்கும்போது 2.33 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க் 179ல இருந்து உங்க மார்க் வந்து 192. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லைலால சீட் கிடைக்கும். எப்போ மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து லயோலா ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. சப்போஸ் இஃப் தே ஆர் ப்ரிஃபரிங் லயோலா டெஃபினெட்லி யூ ஹேவ் வெரி லெஸ் சான்ஸ் டு கெட் இட். ஸோ 193 பிளஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கம்பேரிசன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹியர் ஆல்சோ 3 மார்க் காட் ரெடியூஸ். அப்போ ஜென்ரலாகவே வந்து லயோலா காலேஜுக்கு லாஸ்ட் செட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. மற்ற காலேஜ் ஆக்சுவலாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. That's what we can understand here. So here, right, if a markers in between 158ல இருந்து 185, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா கண்டிப்பா பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் இந்த லெவலில் டெஃபினட்டா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா உங்களுக்கு சிஎஸ்சிஓ இல்ல இசி டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்க சூஸ் பண்ணா கண்டிப்பா உங்க மார்க் வந்து 185 பிளஸ் இருக்கணும். ஸோ as I told you 185 பிளஸ் கட் ஆஃப் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா லயோலா இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். as I told you சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜ் கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ் 22 மார்க் ஆக்சுவலாக 22.5 மார்க் இங்கே ரெடியூஸ் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே 4.5 மார்க் ஆக்சுவலாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 184.5க்கு முடிஞ்சிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மெக்கானிக்கல் பாருங்க 162க்கு ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ திஸ் இயர் ரைட், ஸோ உங்க மார்க் ஆக்சுவலாக வந்து 162ல இருந்து 184. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி ஹேவ் அ சான்ஸ் டு கெட் எனி பிரான்ச் அட் லயோலா. சப்போஸ் லயோலா படிக்க டிசைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 184க்கு மேல இருந்தா, தட் இஸ் 184 பிளஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கிடைச்சிடும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் யா ஹியர் ஆல்சோ 5.5 மார்க் காட் ரெடியூஸ். ஆனால் 6.5 மார்க் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக கோர் இன்ஜினியரிங்கான ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 160ல இருந்து 182. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைக்கும். அகெயின் ஹியர் ஆஸ் வெல். ஸோ 183 பிளஸ் இருந்தால் எம்பிசி பொறுத்த கொஞ்சம் டஃபான காம்படிஷன் தான் இருக்கும். கண்டிப்பாக சிஎஸ்சி ஆர் ஐடி கிடைச்சிடும். எஸ்சி கேட்டகரி ஆல்சோ ரைட் ஹியர் 9 மார்க் காட் ரெடியூஸ் அண்ட் 16.5 மார்க் இங்கேயுமே ஆக்சுவலாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓவராலாக எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து லயோலாக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷம் உங்க மார்க் வந்து ஒரு 133ல இருந்து 163. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைக்கும். ஸோ 163 பிளஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். எஸ்சிஏ ஆல்சோ ஹியர் டிராஸ்டிக் சேஞ்ச் 13.49 மார்க் இங்கே ரெடியூஸ் ஆயிடுச்சு. 37.5 மார்க் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கு. சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா 175 பிளஸ் இருக்கணும். அப்பதான் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் அதிகம். அண்ட் லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் எனி மார்க், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. எஸ்டிஏல யா 50.50 here also 50.50 because very less number of seats. ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே சீட் தான் ஆக்சுவலாக அலோகேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா எஸ்டிக்கான அலோகேஷன் இருக்கு. ஸோ இப்போ ஓவராலா நம்ம லயோலா எடுத்தோம் அப்படின்னா யா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் காலேஜ் லொகேட்டட் இன் சென்னை ரீஜன். சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜ் 2010ல என்ன பிரான்ச்சோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸ்டில் தேர் ஆக்சுவலி ரன்னிங் வித் சேம் பிரான்ச்சஸ். All 5 branches we know NBA accredited branches, fantastic placement opportunities கொடுத்திருக்காங்க. அது இல்லாம லயோலா அப்படின்ற பிராண்ட் நேம் யா we know fantastic பிராண்ட் நேமே இருக்கு. So BC, BCM, MBC கேட்டகரி. So இந்த வருஷம் உங்களோட கட் ஆஃப் மார்க் ஆக்சுவலா 185 பிளஸ் வர போகுது அப்படின்னா எஸ் லயோலா is actually one of the best option for you. SC, SCA and ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் ஆக்சுவலா வந்து 160 பிளஸ் வர போகுது அப்படின்னா எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டிசைட் பண்ணா யா டெஃபினெட்லி யூ கேன் சூஸ். இல்ல எனக்கு லயோலா கிடைச்சாவே போதும், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எது கிடைச்சாலுமே ஜாயின் பண்ண போற அப்படின்னு டிசைட் பண்ணலாம். எஸ் இட்ஸ் ரியலி குட் ஆப்ஷன். டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் இட். உங்களுக்கு ஃபர்தரா அட்மிஷன் என்ன டவுட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க டவுட் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட் அவுட் டெஃபினெட்லி யூ கேன் போஸ்ட் அக்ராஸ். பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.